என்னப்பா ரெடியா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அண்டர் 10K இருக்க பெஸ்ட்டான மொபைல்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ வந்து நியூ இயர் வரப்போகுது. எல்லாரும் வந்து புதுசாக ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க நிறையா மொபைல்ஸு, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இதிலெல்லாம் கூட நிறைய டீல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ அண்டர் 10K இருக்க பெஸ்ட்டான 3 மொபைல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் வந்து மோட்டோரோலா G85. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே வந்து 16.94 சென்டிமீட்டர். இதனுடைய இன்ச்சு வந்து 6.67 இன்ச்சை சேர்ந்தது இந்த மொபைல். இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 2400x1080 வரைக்கும் நம்மளால் வந்து குவாலிட்டியில் வந்து வீடியோஸ் மூவிஸ் பார்த்துக்க முடியும். இது வந்து இதனுடைய டிஸ்பிளே வந்து ஃபுல் HD டிஸ்பிளே. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே டைப் வந்து போலாண்ட் எண்ட்லெஸ் எட்ஜ் டைப் வகை சேர்ந்தது. இதனுடைய ப்ராசஸர் வந்து Android 14. இதனுடைய பிராண்ட் வந்து ஸ்னாப்டிராகன். இந்த மொபைலுடைய ஸ்டோரேஜ் வந்து 128GB ஸ்டோரேஜ், ரேம் வந்து 8GB ரேம். இதனுடைய எக்ஸ்பெண்டபிள் மெமரி வந்து 1TB வரைக்கும் நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இதனுடைய கேமரா டைப் வந்து பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 50MP கேமரா ஒன்று மெயின் கேமராவாக இருக்குது, செகண்டரி கேமரா வந்து 8MP கேமராவாக இருக்குது. இப்போ போர்ட்டபிள் கேமரா 50MP கேமராவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஃபுல் ஹெச்டியில் வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நம்ம வந்து நைட்லேயும் நைட் விஷன் கேமரா வந்து எடுத்துக்க முடியும் நம்மளால். அதுக்கடுத்து வீடியோஸ் வந்து நம்ம வந்து 180 வரைக்கும் நம்மளால் வந்து குவாலிட்டியில் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். இதனுடைய ஜூம் வந்து 8x ஜூம் கொடுத்துருக்காங்க பேக் கேமராவுக்கு. ஃப்ரண்ட் கேமரா, செகண்டரி கேமரா, செல்ஃபி கேமராவுக்கு வந்து 32MP கொடுத்துருக்காங்க. இதனுடைய வீடியோ குவாலிட்டியும் வந்து 1080 வரைக்கும் நம்ம வந்து நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும் குவாலிட்டியாக. இதுவும் நல்லா ஒரு செல்ஃபி கேமரா வந்து நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்டரி. இதனுடைய சார்ஜர் டைப் வந்து C டைப்பு. இது வந்து 32 வோல்ட் வோல்டேஜ் வந்து கொண்டது. இது வந்து ஒரு 1/2 hour வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல் ஆயிரும். அடுத்து எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்கிற மாதிரி காமனான விஷன்ஸ் இந்த மொபைல்லே இருக்குது. சார்ஜர் டைப் வந்து டைப் C டைப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது 5.1. அதுக்கடுத்து சிம்மு வந்து நானோ சிம்மு. இந்த மோட்டோரோலா G85 அமௌண்ட் ப்ரைஸ் வந்து 9999 ரூபா, 10,000 ரூபாய்க்கு ₹1 கம்மிங்க இந்த ஃபோனுடைய ரேட்டு. இந்த மோட்டோரோலா G85 டீட்டெயில்ஸ் அவ்வளோ. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் நேம் வந்து போகோ M6. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 17.12 சென்டிமீட்டர், 6.74 இன்ச்சை சேர்ந்தது. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 1650x720 ஹெர்ட்ஸை சேர்ந்தது. இது வந்து ஃபுல் HD டிஸ்பிளேவை சேர்ந்தது. இதனுடைய ஹெர்ட்ஸ் வந்து 19 ஹெர்ட்ஸ் இதனுடைய டிஸ்பிளே. இந்த மொபைலுடைய ப்ராசஸர் வந்து Android 13. இந்த ப்ராசஸருடைய பிராண்டு வந்து மீடியாடெக். இந்த மீடியாடெக்குடைய டைப் வந்து மீடியாடெக் டிஸ்னிட்டி 6300+ சேர்ந்தது. இதனுடைய கோர் வந்து அவுட் கோர். இந்த அவுட் கோருடைய ஸ்பீடு வந்து 2.2 Hz சேர்ந்தது. செகண்டரி ஸ்பீடு வந்து 2.0 Hz சேர்ந்தது. இந்த மொபைலுடைய ஸ்டோரேஜ் வந்து 64GB ஸ்டோரேஜும் 4GB ரேமும் கொண்டது. இதனுடைய எக்ஸ்பெண்டபிள் வந்து நம்ம 1TB வரைக்கும் விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனுக்கு வந்து பேக்கில் வந்து 2 கேமரா, ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேக் கேமராவுக்கு வந்து 50MP கேமராவும் 2MP போர்ட்டபிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 1080 குவாலிட்டி வரைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். இதனுடைய ஜூம் வந்து 3x தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே இதில் வந்து செகண்டரி கேமரா வந்து ரொம்ப ரொம்ப லோவில் கொடுத்துருக்காங்க, 5MP தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா. அதனால் செல்ஃபி எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காதுன்னு தோணுது. செல்ஃபி எடுத்து பார்த்தா தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறது தெரியும். இதனுடைய பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி. இதனுடைய சார்ஜர் டைப் வந்து C டைப்பு.
இதனுடைய ஆடியோ ஜாக் வந்து 3.2 mm கொடுத்துருக்காங்க ஆடியோ ஜாக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் நார்மல் எல்லா மொபைலுக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இதனுடைய ப்ளூடூத் வசதி இருக்குது, 5.1 ஒய்ஃபை இருக்குது, ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேறு ஆப்ஷன்ஸ் எதுவும் இதை சொல்லிக்கிற மாதிரி முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை இந்த போக்கோ M6ல். இதனுடைய ப்ரைஸ் வந்து 7499 ரூபாய்ங்க. நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸி F05. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 17.12 சென்டிமீட்டர் 6.74 இன்ச்சஸை சேர்ந்தது. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து 1600x720 Hz வரைக்கும் நம்மளால் வந்து ஃபுல் ஹெச்டியில் டிஸ்பிளே பார்த்துக்க முடியும். இந்த டிஸ்பிளேவுடைய ஹெச்டி வந்து ஃபுல் ஹெச்டி வகையை சேர்ந்தது. இந்த டிஸ்பிளே வந்து 16 Hz சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் 16 வரைக்கும் மில்லியன் வரைக்கும் இதனுடைய கலர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா. இதனுடைய ப்ராசஸர் வந்து Android 14 வகையை சேர்ந்தது. ப்ராசஸர் பிராண்ட் வந்து MediaTek, பிராண்ட் டைப் வந்து Helio G85. இதனுடைய கோர் வந்து அவுட் கோர். இதனுடைய அவுட் கோருடைய ஸ்பீடு வந்து 2.0 ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு வந்து 1.8. இந்த மொபைலுடைய ஸ்டோரேஜ் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 64 GB. இதனுடைய ரேம் வந்து 4 GB ரேமு. இதனுடைய எக்ஸ்பெண்டபிள் மெமரி வந்து நம்மளால் 1 TB வரைக்கும் போட்டு விரிவாக்கம் பண்ணிக்கலாம். இதனுடைய கேமரா டைப் வந்து பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேக் கேமரா வந்து 15 MP கேமராவும், ஒரு ஃபோட்டோஃபில் கேமரா வந்து 2 MP கேமராவும், ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. நம்ம வந்து பேக்கில் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1920 இன்ட்டிலேருந்து 1080 வரைக்கும் நம்ம வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்டரியை சேர்ந்தது. இது வந்து டைப் சி வகையை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் மற்றபடி எல்லா மொபைலில் இருக்க மாதிரி நான் ஆல்ரெடி 2 மொபைல் சொன்ன மாதிரியே தான் இதில் வந்து ப்ளூடூத் வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, டேட்டா. அதுக்கடுத்து இதனுடைய மொபைல் சிம் வந்து நேனோ சிம்மு. அதுக்கடுத்து இதனுடைய ஆடியோ ஜாக் வந்து 3.5 mm கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதர ஃபீச்சர்ஸும் எல்லா மொபைலும் இருக்கிற மாதிரி நார்மலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 3 மொபைலில் வந்து ஃபஸ்ட்டாக சொன்ன 2 மொபைலுமே வந்து 5G ஃபோனு. இப்போ லாஸ்ட்டாக சொன்ன இந்த சாம்சங் ஃபோன் மட்டும் வந்து 4G மொபைலு. உங்களுக்கு வந்து அண்டர் 10Kக்குள்ளே வந்து 5G மொபைலே வருதுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 10Kக்குள்ளே இந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா யூசேஜ் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கணும், கேம் விளையாடணும், அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஜாப்புக்கு தேவை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா கால் பேசுகிறதுக்கு மட்டும் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அவங்களால யூடியூப் மட்டும் தான் பார்க்க முடியும், இல்லை நார்மலான யூசேஜுக்கு மட்டும் தேவை அப்படின்னா இந்த அண்டர் 10Kக்குள்ள இருக்கிற இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு தாராளமான ஒரு இதுதான், ஒரு ஐடியா தான், நல்ல ஒரு ஃபியூச்சரான ஃபோன் தான் இந்த 3 ஃபோனுமே. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக சொன்ன 2 ஃபோனுமே போக்கோ ஃபோனும் அண்ட் மோட்டரோலா ஃபோனும் வந்து 5G ஃபோனு, சாம்சங் ஃபோன் மட்டும் 4G ஃபோனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் சங்கர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.